பாட்டாளி சொந்தங்களுக்கும் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும் என்னுடைய ஐயா அவர்களுக்கும் சின்னையா அவர்களுக்கும் சின்ன சலசலப்பு ஏற்பட்டுக்குது. அதனால் பாட்டாளி சொந்தங்கள் எவ்வளோ மனவேதனையில் இருக்கீங்க நல்லாவே தெரியுது. ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் அவ்வளோ பதிவுகள் வருது. ஒரு நாளைக்கும் ஒரு நியூஸ் வருது. அதனால் ஒரு நாளைக்கும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் அப்படின்னும், இன்னொருத்தவங்க ஐயா பக்கம் போகிறதா சின்னையா பக்கம் போகிறதான்னு தெரியல அப்படின்னும். நீங்கள் 2 பேருமாவது பரவாயில்ல, ஒரு கேங் செயல்படுது. ஐயாவுக்கு சாதகமாகவும் சின்னையாவுக்கு சாதகமாகவும் இப்படி ஒரு கேங் செயல்படுது. அவங்க 2 பேர் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க போல் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நீங்கள் ஒன்று சேர விட மாட்டீங்க போல். உண்மையிலே நீங்கள் பாட்டாளி சொந்தமான என் டவுட்டாக இருக்குது. பாட்டாளி சொந்தமாக இருந்தால் இந்த வேலை பார்க்க மாட்டேங்க தயவுசெய்து. சின்னதாக இருக்கிறத ஊதி 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 பெருசாக்கி விட்றீங்க. இது ஏதோ ஒரு கேங்க்கு வேலை செய்யுதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. தயவுசெய்து விட்டுடுங்க, வேண்டாம். அப்படியே பாட்டாளி சொந்தம் போட்டால் கூட ஏன் ஐயா வேறு சின்ன ஐயா வேறா? நமக்கு 2 பேருமே 2 கண்கள். தயவுசெய்து அதை புரிஞ்சுன்னு நடந்துங்க. இந்த பதிவை ஐயாவுக்கு சாதகமாகவும் சின்ன சாதகமாகவும் தயவுசெய்து போடாதீங்க. 2 பேருமே நமக்கு முக்கியம். 2 பேருமே ஒன்றா இருந்தால் தான் வழி நடத்த முடியும். இல்லைன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவுசெய்து அந்த முடிவை விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாவட்டத்தில் 30 பேர் போய்ட்டு கட்சி பேர் சொல்ல விரும்பலை, இந்த கட்சியில் போய் சேர்றாங்க அப்படின்ற இந்த பதிவெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க. இதெல்லாம் நாங்கள் அப்பயே பார்த்துட்டோம், இந்த நாடகத்தெல்லாம். சரிங்களா? உண்மையான பாட்டாளி சொந்தம் மன வருத்தத்தில் தான் இருக்கானே கண்டி எந்த கட்சிக்கும் போகல. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையான தொண்டர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா கூப்பிட்டாலும் போகாதீங்க, சின்ன ஐயா கூப்பிட்டாலும் போகாதீங்க. 2 பேரும் சேர்ந்து கூப்பிட்டா போங்க. ஊடக நண்பர்களை கூப்பிட்டு எங்களுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்பெல்லாம் சரியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேட்டி கொடுத்தா போங்க. அது வரைக்கும் போகாதீங்க. அவங்கவுங்க குடும்ப வேலையை மட்டும் பாருங்கள். வேலைக்கு போங்க, அப்பா அம்மாவை பாருங்கள், பிள்ளைங்களை பாருங்கள், நேரத்தை செலவிடுங்க. போகாதீங்க, ஒதுங்கி நிற்கலாம். ஏன்னா நமக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இருப்போம், வேறு எந்த கட்சியிலும் போக மாட்டோம். ஏன்னா உணர்வுபூர்வமாக இருக்கிற கட்சி ஒரே கட்சி எதுனா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அதனால் வேறு எந்த கட்சியிலும் போக மாட்டோம். மாம்பழம் சின்னத்தில் தான் ஓட்டு போட்டாகணும்னு இருக்கிற எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, மாறி கூட போட மாட்டாங்க. அதனால் 2 பேரும் ஒன்று சேர்ந்து கூப்பிட்டா போங்க, இல்லைன்னா அது வரைக்கும் போகாதீங்க. அதே மாதிரி இது உண்மையாக ரொம்ப வருத்தப்படுறது யாருன்னு தெரியுமா? ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கான் பாரு, ஆட்டோ ஓட்டுறாங்க, கூலி வேலை செய்கிறாங்க பார்த்தியா. உண்மையான தொண்டன் தான் ஒரு நாளைக்கும் வீட்டில் இருந்து வெளியில் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட பதில் சொல்ல வேண்டியது இருக்குது தெரியுமா? அது ஐயா அவர்களும் சின்ன ஐயா அவர்களும் இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு நாளைக்கும் அவ்வளோ மன கஷ்டத்தோடு வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோ பேர்கிட்ட நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இதை கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். ஐயா அவர்களும் சின்ன ஐயா அவர்களுக்கும் 21 பேர் உயிரை விட்டு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் ஐயா. தயவு செய்து சொல்கிறேன், தொண்டர்களாக எங்களுக்காக மனம் இறங்கி வாங்க. கூடிய சீக்கிரம் அந்த நாள் வரும், நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா அங்கே பதவி நீக்கிறாரு, இங்கே சின்ன ஐயா பதவி கொடுக்குறாரு. ஐயா அங்கே நீக்கிறவொடனே என்ன பண்ணுறாரு, புதுசாக பதவி கொடுக்குறான்றாங்க. நீங்கள் உடனே அங்கே போகிறீங்க. இது உண்மையிலே 2 பேரும் ஒன்று சேரத்துக்கு உண்டான வேலைகளாக நீங்கள் பார்க்குறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். இது பிரச்சனைக்கு உண்டான முற்றுப்புள்ளியா, இல்லை பிரச்சனை தொடர்ந்துனே இருக்குமா? சொல்லுங்கள். நாளைக்கு ஐயாவும் சின்ன ஐயாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்துட்டாக்கா சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணி ஓகே இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் நாளைக்கு இப்போ நடந்துக்கிற இது நாளைக்கு பெரிய பிரச்சனையாக நிற்கும் தெரியுமா?
மாவட்ட செயலாளர் எப்பயுமே தொடர்ந்தாங்களே, அவங்க தொடரணும்னு வாங்க. நடுவில் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் போட்டாங்களே, அவங்க இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். ஐயா கூப்பிட்டா போகாமலாம் இருக்க முடியாது. போங்க, போயிட்டு ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, ஐயா 2 பேரும் சேர்ந்து எப்போ நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்களோ அப்போ நான் அந்த படிவத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் தொண்டர்கள் இவ்வளோ யோசிக்கிறாங்களே அப்படின்னு மனம் இறங்கி வருவாங்க. இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. இது எங்கே தெரியுமா போய் நிற்கும்? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் நிற்கும். இது உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. அங்கே பதவி நீக்கிறது, பதவி கொடுக்கறது, இது தொடர்ந்தால் கண்டிப்பாக பிரச்சனை முடிவுக்கு வராது. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் நிற்கணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் ஒரு சாதாரண தொண்டன். எனக்கே தெரியும் போது ஒரு பொறுப்பில் இருக்கிற உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து சொல்கிறேன், ஐயா அவர்களையும் சின்னையா அவர்களையும் ஒன்று சேர்க்கறதுக்கு உண்டான வேலைகளை மட்டும் பார்ப்போம். எந்த இதுலேயும் தவறான பதிவுகள் தயவு செய்து போடாதீர்கள். 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஊடக நண்பர்கள் பதிவு கொடுக்குற வரைக்கும் தொண்டர்கள் அனைவரும் பொறுமை காக்கவும். அவங்கவுங்க வேலையை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். நன்றி, வணக்கம்.